அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தானே சட்டமன்ற தேர்தலில் போட்டி. பிஜேபியை ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு சில பேர் கேட்கிறான். நாடாளுமன்ற தேர்தல்னா சரி, மோடியை எதிர்க்கலாம், பிஜேபி எதிர்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் ஏன்? சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கொள்கை ஒன்றுதான். மதச்சார்பின்மையை நாங்கள் உயர்த்தி பிடிப்போம். மத சார்பு அவங்க, மத சார்பற்ற நாங்கள். கான்ஸ்டிடியூஷன் மத சார்பின்மையை பேசுகிறது. நாங்கள் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இயங்குகிறோம். கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அதன் அடிப்படையில் கூட்டணியை அமைத்திருக்கிறோம். அந்த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், அந்த விழுமியங்கள் மீது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. திமுகவுக்கு, காங்கிரசுக்கு, இடதுசாரி கட்சிகளுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு, இஸ்லாமிய கட்சிகளுக்கு, அதிமுகவுக்கு என்று இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அனைத்தும் பாஜக தலைமையிலான மதவாத சக்திகளுக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இங்க பிஜேபி ஒன்றும் இல்லை, ஆனாலும் பிஜேபியை தூக்கி சுமக்கிற சக்திகள் இருக்கிறார்கள். அவர்களையும் சேர்த்து வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இந்த புரிதலோடு தான் நாங்கள் கூடுதலாக சீட்டு கேட்போம்னா, பின்ன நாங்கள் குறைவா சீட்டு கேட்போம்னா சொல்லுவோம். நீ கேள்வி கேட்குற, நான் கூடுதலாக கேட்பீங்கன்னா கூடுதலாக கேட்போம். இதனால கூட்டணி முறிஞ்சிருமா? சண்முகம் கூடுதலாக கேட்குறாரு, திருமாவளவன் கூடுதலாக கேட்க போறாரு, புகைச்சல் உருவாயிருச்சு, கூட்டணி முறிஞ்சு போயிடும். கொள்கை தெளிவுள்ளவர்கள் எவ்வளவு முரண்பாடுகளை விமர்சித்துக் கொண்டாலும் உறவு ஒருபோதும் முறியாது.